ஆகஸ்ட் 10 பூம்புகாரில் பாமக வன்னியர் சங்க மகளிர் மாநாடு. மருத்துவர் ஐயா அழைக்கிறார். மகளிர் பேரினமே வாரீர். பாக்கம் சக்திவேல், மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர். மாமல்லபுரத்தில் அன்புமணி தலைமையில் பாமக பொதுக்குழு தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சங்கரன். சங்கரன், வணக்கம். இன்றைய பொதுக்குழுல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க இருக்கிறது சங்கரன்? முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் தற்போது மாமல்லபுரத்தில் துவங்கி இருக்கிறது. இங்கே தமிழகம் முழுவதிலும் இருந்து கிட்டத்தட்ட 3000த்திற்கும் அதிகமான கட்சி நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு இரண்டு வந்திருக்கிறார்கள். மாமல்லபுரம் புதுச்சேரி புறவழிச்சாலையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தனியார் விடுதியில் பாமக பொதுக்குழு கூட்டமானது இன்னும் ஒரு சில நிமிடங்களில் துவங்க இருக்கிறது. கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது மேடை ஏறி இருக்கிறார். அவரை உற்சாகத்தோடு கட்சி நிர்வாகிகள் வரவேற்றனர். மிகப்பெரிய ஒரு கூட்டத்திற்கு நடுவே சிக்கிய நிலையில் அன்புமணி தற்போது மேடை ஏறி இருக்கிறார். பொதுக்குழு கூட்டம் பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்திருக்கும் என்று பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் இதில் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் கட்சி நிர்வாகிகள் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை கேட்டு ராமதாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் அன்புமணி தலைமையில் பொதுக்குழு கூட்டம் நடத்துவதற்கு தடை இல்லை என்று உயர்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பு வழங்கியது. இதைத் தொடர்ந்து திட்டமிட்டபடி தற்போது இந்த பொதுக்குழு கூட்டமானது துவங்கி இருக்கிறது. கட்சி அன்புமணி தலைமையில் இயங்குகிறது என்பதை நிரூபிக்கும் விதமாக தமிழகம் முழுவதிலும் இருந்து கட்சி நிர்வாகிகளும் பொதுக்குழு உறுப்பினர்களும் இங்கே திரண்டு வந்திருப்பதாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்ட வாரியாக கட்சி பொதுக்குழு உறுப்பினர்கள் அந்தந்த மாவட்டத்திற்குரிய அந்த டேபிளுக்கு சென்று தங்களது பெயர் உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் பதிவு செய்த பிறகு அந்த பொதுக்குழு கூட்டத்திற்கான அடையாள அட்டை இருப்பவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்கு வருகை தந்தது முதல் அவர்களுடைய விவரங்களை பதிவு செய்வது வரை அனைத்துமே சிசிடிவி மூலமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் அரங்கத்திற்கு உள்ளதாகவும் அதிகமான ஒரு 30க்கும் அதிகமான சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. கட்சி பொதுக்குழுவினுடைய இன்று ஒவ்வொரு அசைவுகளும் ஒரு கேமரா மூலமாக பதிவு செய்யப்படுகிறது. இது தொடர்பாக கட்சி நிர்வாகிகள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் திரு வடிவேல் ராவணன் தந்தை தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதே போன்றே கட்சியுடைய செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான பாலுவும் பல்வேறு தகவல்களை தெரிவித்திருக்கிறார்கள். இன்று பொதுக்குழுவினுடைய முடிவுகள் தீர்மானங்கள் அனைத்துமே தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்படும். இன்றைய கூட்டமானது சட்டப்பூர்வமாக அனைத்துமே சட்டமாக ஒரு ஆவணமாக தாக்கல் செய்யப்படும் என்ற கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு கட்சி பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் கூறும்போது இழுப்பு முடிக்க அன்புமணி பின்னால் இருக்கிறது, அன்புமணி தான் தலைவர், எப்போதும் அவர்தான் தலைவர் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெறுவதாக திரு வடிவேல் ராவணன் தெரிவித்தார். இந்த தீர்மானத்தில் அன்புமணி என்ன உரை நிகழ்த்த போகிறார் என்ற எதிர்பார்ப்பில் கட்சி நிர்வாகிகள் இருக்கிறார்கள். கட்சிக்குள் திரு ராமதாஸ் திரு அன்புமணி இடையே இருக்கக்கூடிய மோதல் தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய ஒரு சூழலில் இன்றைய பொதுக்குழு கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அன்புமணியுடைய உரை எப்படி இருக்க போகிறது என்றும் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஆகஸ்ட் 10 பூம்புகாரில் பாமக வன்னியர் சங்க மகளிர் மாநாடு. மருத்துவர் ஐயா அழைக்கிறார். மகளிர் பேரினமே வாரீர். பாக்கம் சக்திவேல், மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர்.